ஒரு ஆடுகளுக்கு ஒரு மாடுகளுக்கும் இது வந்து பரவும் கன்றுகளுக்கு. ஸோ ஒரு இந்த வெளியே நீங்க மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போவீங்க, அந்த டைம்ல வந்துட்டு ஏதோ ஒரு சிராய்ப்பு மூலியமாவோ இல்ல வந்து ஏதோ ஒரு காயங்கள் மூலியமாவோ வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆடுகளுக்கு வந்துட்டு காலில் வந்துட்டு ஏற்பட்டுரும். அந்த காயத்தின் மூலியமா வந்துட்டு பாத்தீங்கன்னா மண்ணுல இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர் வந்துட்டு ஈஸியா வந்துட்டு அந்த ஆடுகளுக்கு வந்துட்டு பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஒவ்வொரு டைமும் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க கால் குழம்புகள்ல வந்துட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா சின்ன சின்ன புண்களாக இருந்தாலுமே கூட இது சின்ன புண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடாம அந்த சின்ன புண்ணுகளில் இருந்து கூட இந்த நோய் வந்துட்டு பரவும். ஓகேலாம். ஸோ அதனால வந்துட்டு ஒவ்வொரு டைம் நீங்க பார்க்கும்போது காயங்கள் ஏற்பட்டிருக்கா, ஏதாச்சும் வெளியே மேய்ச்சலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது ஏதாச்சும் காயங்கள் ஏற்பட்டிருக்கா, எங்கேயாச்சும் குத்து இருக்கா, இந்த மாதிரி பார்த்துட்டு அந்த காயத்தை உடனே சரி பண்றதுக்கான வேலைகளை நீங்க பண்ணிடணும். ஓகேலாம். இதன் மூலியமா தான் இந்த நோய் அப்படிங்கிறது வந்துட்டு ஏற்படும். ஓகே, சரி, ஓகே. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு டைமும் நம்ம ஆடுகளை நான் சொன்ன மாதிரி வெளியே கூட்டிட்டு வரும்போது பர்டிகுலர் அடைக்கிறதுக்கு முன்னாடி ஆடுகளுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு ஃபுல்லா வந்துட்டு நீங்க ஓரல் செக் பண்ணணும். அதாவது என்ன ஏதாச்சும் பாதிக்கப்படுங்க, ஏதாச்சும் காயப்பட்டிருக்கா, இல்ல ஏதாச்சும் கடிச்சிருக்கா, இது வந்து பார்க்கணும். அதாவது கால் குழம்புகள் வந்துட்டு ஏதாச்சும் நகம் பிச்சுக்கிட்டு இருக்கா, குழம்புகளோட தோல் வந்துட்டு ஏதாச்சும் பிச்சுட்டு இருக்கா, இந்த மாதிரி வந்துட்டு பார்க்கணும். இருந்துச்சு அப்படின்னா உடனே அப்பவே நீங்க வந்துட்டு அதுக்கான மருத்துவத்தை நீங்க வந்துட்டு பண்ணணும். புண்களை ஆறதுக்கான மருந்து வைக்கிறதோ இல்ல வந்துட்டு இந்த மாதிரி பண்ணணும். ஓகே, ரொம்ப காயம் பெருசா அடிபட்டுருச்சு, ரொம்ப ரத்தப்போக்கு அளவு வந்துட்டு அடிபட்டுருச்சு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது போடணும். அது என்ன இன்ஜெக்ஷன் எப்ப போடணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கணும். காயம் பட்ட உடனே இந்த இன்ஜெக்ஷனை போடணும். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, வேற எப்ப போடணும் அப்படின்னா குட்டி போட்ட உடனே அந்த ஆட்டுக்கு வந்துட்டு இந்த இன்ஜெக்ஷனை கண்டிப்பா போட்டு ஆகணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ அது எந்த இன்ஜெக்ஷன் அப்படின்றது நான் சொல்றேன். வேற எதுவும் இல்ல. என்ன இன்ஜெக்ஷன் அப்படின்னா டெட்டனாஸ் டாக்ஸிக் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஜெக்ஷன், டிடி இன்ஜெக்ஷன், அவ்வளவுதான். இந்த டிடி இன்ஜெக்ஷனை கம்பல்சரி நீங்க போடணும். போட்டுட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து அந்த குட்டி போட்ட ஆடுகளுக்கு அந்த நுண்ணுயிர் தாக்குதல இருந்து நீங்க வந்துட்டு தடுத்துடலாம். இது குட்டி போட்ட ஆடுகளுக்கு. குட்டி போடாம இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இது மூலியம் இப்ப நான் சொன்ன குட்டி போட்ட ஆடுகளுக்கு போறது மூலியமா குட்டி போட்ட ஆடுகளுக்கு வரக்கூடிய இந்த ரணஜன்னி நோயும் மற்றும் இந்த டெட்டனாஸ் நோயை வந்துட்டு நீங்க தவிர்த்திடலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ குட்டி போடாம இடைத்தரகர்கள் இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு எப்படி தடுக்கணும் அப்படின்னா அது காயப்பட்ட உடனே நான் சொன்ன மாதிரி வந்துட்டு சின்ன சின்ன காயம் கிடையாது, பெரிய காயம் தான். ரத்தப்போக்கு மாதிரி இருக்கக்கூடிய காயங்கள் பட்டுச்சுன்னா இதை வந்துட்டு நீங்க எலும்பு முறிவோ இல்ல வந்துட்டு கொம்பு முறியுதலோ இந்த மாதிரி நோயில் எதனா இந்த மாதிரி நோய் பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்துட்டு அதுக்கு வந்து டெட்டனாக்ஸ் இந்த டிடி இன்ஜெக்ஷன் கம்பல்சரி போட்டாகணும். இது இடைத்தரத்துல இருக்கக்கூடிய ஆடுகளுக்கு சொல்றேன். இது ரெண்டாவது ப்ரொசீஜர், ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் அப்படின்னா குட்டிகளை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ குட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் போடணும்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த ஆடு குட்டி போறதுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க போட்டுட்டு அப்படின்னா போடக்கூடிய குட்டியே வந்துட்டு சேஃபா வந்துட்டு போட்டுரும் உங்களுக்கு. இது மூலியமா பிறந்த குட்டிகளுக்கு அந்த நோய் ஏற்படாம இருக்கிறத நீங்க வந்து தவிர்த்தலாம்.